ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட நியூ சேனல். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கில்டு நம்பர் கீழே தர்றேன், வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பியர் மேட்சில் போய் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். எல்லாம் வாங்க கைஸ், ஒன்றை படிக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம பீமாஸ் இப்படி இறங்கிக்கலாம். நம்ம 30 கில் கிடச்சா நல்லா தான் இருக்கும். நம்ம ஒன்றை படித்து போயா நம்மளை தான் ஆக்கணும். முடியுமா இல்லைன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. எல்லாம் நரிக்கொட்டு கேமரா பார்த்து ஃபார்முக்கே வந்தோம். வாங்க, அவர் நெக்ஸ்ட் மேட்ச்க்குள்ளே போயிட்டோம். பீமாஸ் இப்படி இறங்கி சம்பவம் பண்ணலாம். இனிமேல் நம்மளுக்கு முன்னாடி இறங்குறா. அப்படி பார்க்கல, அடிக்கிறா அடிக்க மாட்டாருன்னு. வாங்க ஐஸ், இறங்குறது இறங்கிட்டோம். தோக்கிறோமா ஜெயிக்கிறோமா அது நமக்கு தேவையில்லை. இறங்கி சண்டை பண்ணுறோம், அவ்வளோதான் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கலாம். கன்று கிடச்சிருச்சு. உப்பிக்கர் கிடச்சா நல்லா தான் இருக்காட்டி. ஏகே கிடச்சிருச்சு. இப்போல்லாம் சண்டைக்கு போகணும், நம்மளே முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா நம்மளும் ஷார்ட் ரேஞ்சு கன்று இல்லை. அது ஸ்னைப்பர் கிடச்சிருச்சு. ஸ்னைப்பர் எடுப்புன்னு தான் நினச்சிங்கன்னா அடிக்கலாம் மாட்டேன், அது வேறு விஷயம். சும்மா சோக்கு மட்டும்தான். ஆனால் பார்த்துக்கோங்க, இப்போ இனிமே காணோம் பக்கத்தில். நம்ம வர தெரிஞ்சாலும் பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்களாட்டிருக்குது. சுட்டோட காமிச்சு வரல. எல்லாம் பயம் பக்தியிலே இருக்கிறாங்க நம்மளை கண்டு. இருங்க போய் தேடி போய் அடிக்கலாம். கன்று முதல்ல எடுத்துக்கலாம். இன்னும் கிடச்சிருச்சு, பரவாயில்ல, கொஞ்சம் அடிக்கலாம் தான். பேக் முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிற சண்டைக்கு. ராய் ஸ்டார் பார்த்துருப்பீங்க, ஒயிட் 4 பார்த்துருப்பீங்க. தமிழ் வயசு கேமு இப்போ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ மேலே இருக்கலாம். அது யாராவது முடியல, நம்மளால் பிரச்சனைகள் விடுங்க. எனிமே எங்கே இருக்குன்னு தேடணுமே. தேடிக்கலாம். இங்கே கன் இருக்குது, பவர் மடி இருக்குது, எடுத்துக்கலாம். அது P90 தான். 2 P90 எடுத்துகிட்டு அவசரப்படாருங்க. வாங்க போகலாம். நான் சிங்கிளாக தான் வந்திருக்குறோம். டீம் வந்துட்டு இருந்தாங்கன்னா ஏன்னா சிங்கிளாக தான் வரும். அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்குறோம். உங்களுக்காக கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரேங்க் தானே கம்மியாகிடுச்சுன்னா கவலை இல்லை. உங்களுக்காக இதோட பண்ண மாட்டேன். வாங்க, 25 கிடச்சிருக்குது. இப்போ நம்ம எனிமி பார்த்தாச்சு. எனிமி விட்டு போகலாம். எனிமி நம்மளும் அடிக்கிறோன்னு நம்ம எனிமி அடிக்கிறோமான்னு தெரில. வாங்க போய் பார்க்கலாம். போயாச்சு. எனிமி போகிற மாதிரி இல்லை. நம்ம நெப்பெல்லாம் போனோம்னா நம்மளே அடி விடுது. போயிட்டு போகிறான். டேமேஜ் 18 தான் விழுந்துருக்குது. இப்போ நம்ம ஏறி அடிச்சோம்னா நம்மளே தான் கில்லு. டேமேஜ் ஃபுல்லு. அடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தான் மேட்ச்சு. இப்போ இனிமேல் அவங்க ஸ்குவாடாக வந்தாலும் வரல. அதனால் டக்குன்னு சாப்பிட்டு லூட்டை காலி பண்ணிடுவோம். டக்குன்னு சாப்பிட்டுருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எல்லாம் சாப்பிட்டு தூங்குங்க.